அம்மா தங்கா பார்வதா, இந்த பிரம்மபத்தை நீ கருத்தில் ஏந்தி உன் தந்தையிலும் குடிய முன்பிறகு பருவ மன்னா இருந்தான். இந்த கலியுகத்தில அவர் மெல்லி நாட்டார் வந்துக்கிறார். அவர் எப்படி மெல்லி நாட்டார் வந்தார், அதோட சிறப்பை இப்ப நம்ம தெரிவிக்க போறோம். இந்த தாய் கிரியாதா சொல்லக்கூடிய இந்த 4 பிறக்காத முந்தி இந்த மணியுகத்தில இந்த இமயகிரி பருவதும் இந்த தவளகிரி பருவதும் இந்த மலையெல்லாம் ரக கட்டி பிறகுமா. அப்படி ரக கட்டி பிறக்கின்ற வேலையில இந்த சூரியாஸ்தமாகும் போது இந்த மலை எங்க அமருதோ அந்த பட்டன் அழிஞ்சு போகுமா. அப்படி அழிஞ்சு போகின்ற போது இந்த குடிமக்கள் ஒன்று சேர்ந்து இந்த தேவகிட்ட முறையிட்ட இந்த தேவலாம் ஒன்று கூடி இந்த தேவ கோமனாலும் கூடிய அந்த தெய்வேந்திராகப்பட்டவன் அவரு தெரிவிச்ச உடனே அவர் தேவ சபை கூட்டி இந்த மடைகளை அழகி ஆள வேண்டும் அப்படி கேட்கின்ற போது எந்த தேவலாம் முடியாது. அப்படி இந்த அரசனும் மலைசூத்த பாண்டியர் கூட்டு, ஐயா மலைசூத்த பாண்டியா, இந்த பருவம் என்பது மலை, இந்த மலையில அரசனா இருந்து நீ தான் கட்டி திட்டு போட்டு ஆள் கொள்ள வேண்டும் அப்படி சொன்ன உடனே இந்த தேவருடைய வார்த்தை கேட்டு இந்த பருவத்தில் அழைக்கப்பட்டவர் அந்த மலையில அழைக்க அழைக்கின்ற போது அங்க அழைக்க அழைக்கின்ற வேலையில இந்த ஒரு காலத்தில இந்த சுந்தரம் உபசுந்தரன் இந்த அசுரபுரம் சந்திராவளை கூடிய அவர் என்ன செய்யறாங்களா, நம்ம சாகெல்லாம் வர வாங்க வேண்டும், நம்ம எண்டு கையில இருக்க வேண்டும், அதுக்கு என்ன உபாயம் செய்யலாம் அப்படி கேட்கின்ற போது இந்த எம்மகிரி பருவூர் மத்தாகவும் இந்த ஆழியும் சொல்லக்கூடிய இந்த கடல் ஜாடியாகவும் 1000 பராமரி தரித்த இந்த ஆதிசேஷன் அவரு கயிறாகவும் இந்த நம்ம கடல்ல அமர்ந்து கிடந்தா நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும். தேவருக்கு ஒரு புறம் அசுருக்கு ஒரு புறம் அப்படி அமிர்தம் கஞ்சாக்கா நம்மளுக்கு அமிர்தம் கஞ்சி சாப்பிட்டா நம்ம சாகெல்லாம் வர வாங்கலாம் அப்படி சொல்லுகின்ற போது இந்த தேவெல்லாம் ஒன்று கூடி இந்த எம்மகிரி பருவம் சொல்லக்கூடிய அது ஒரு மத்தாகவும் 1000 பராமரி தரித்த ஆதிசேஷன் கயிறாகவும் இந்த ஆழியும் சொல்லக்கூடிய இந்த கடல் ஜாடியாகவும் அப்படி அமிர்தம் கண்டுகின்ற போது அந்த அமிர்தம் கட்ச உடனே இந்த தேவெல்லாம் ஒன்று கூடி அமிர்தம் கட்சா போதும். அப்ப அசுரு சொல்றாங்க, இந்த இருக்கப்பட்டவங்க யாரும் இந்த அமிர்தம் பங்கிட கூடாது, இது நூதனமா வந்ததை பங்கிடணும் அப்படி சொல்லுகின்ற போது எல்லா தேவரும் இங்க தான் இருக்கிறாங்க, எல்லா அரக்கரும் இங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற போது யாருமே பரிமள கூடாது, ஏன்னா புச்சால் வந்துதான் இந்த அமிர்தம் கொடுக்கணும் அப்படி அசுரெல்லாம் சொல்லும் போது பார்த்தா வைகுந்த வாசகன் அந்த சபையில் இருக்கிற பயிர் இருந்து ஆகாயமாக சென்று ஒரு பெண்ணாக வடிவெடுத்து ஒரு மோகினியாக வந்து இந்த தேவருக்கு ஒரு புறம் அசுருக்கு ஒரு புறம் அப்படி அமிர்தம் கொடுக்கின்ற போது இந்த தேவர் எல்லாம் ஐயா சிவபெருமானு எனக்கு அமிர்தம் கட்சா போதும், உங்களுக்கு அருள் கட்சா போதும் அப்படி நினைக்கின்ற வேலையில இந்த அசுரன் நினைக்கிறான், இந்த அம்மா பிடிக்கிறாங்க பத்தியா, அவங்க முகத்தை பார், அவங்க உடமை பார், அவங்களுடைய அழகை பார், இவ்வளவு ஜோக் அடிக்கிறான். அப்ப பகவான் பாக்குறாரு, உங்களுக்கு இவ்வளவு ஆணுமா இந்த தேவருக்கே கொடுக்கும் போது அதுல ஒரு அசுரன் என்ன செய்யறான், ஒரு தேவனாக வடிவெடுத்து அந்த தேவ கூட உட்கார்ந்து அப்படி அமிர்தம் வாங்கின்ற போது பார்த்தா வைகுந்த வாசகன், அப்ப அசுர பரம்பரையே நீ தேவனாக வடிவெடுத்து என் கூட சரி பார்க்க மாக்கிறியா, அந்த அமிர்தம் கரண்டியால அவன் சிரமம் அடிக்கிறார். அப்படி அடிச்ச உடனே அந்த அமிர்தமாகப்பட்டது அவன் சிரசில் பத்து அவனுடைய பரம்பரைக்கு சாகல வரம் ஆகி போச்சு, இளமையா இருக்கிறான். அப்பதான் தேவலாம் ஒன்று கூடி, அப்ப நீ எப்படி திட்டுச்சொல் செஞ்சியோ உனக்கு நாங்க சாபம் தரோம், பகல் காலத்துல மச்சமாகவும் இரவு ராஜ்யமாகவும் நீங்க உருவா போகணும் அப்படி சொன்ன உடனே பார்த்தா சிவபெருமான் சாபத்தை கொடுத்த உடனே இந்த தேவலாம் ஒன்று கூடி அந்த சாபம் கொடுத்த உடனே இவன் இரவு காலத்துல ராஜ்யமாக வரும், ஆனா பகல் காலத்துல மச்சமா வருகின்ற போது பார்த்தா அந்த அசுரலாம் இந்த ஏனலாக தேவலை நம்ம இம்சமத்த வேண்டும், அவங்க துன்பப்படுத்த வேண்டும். அப்புறம் ராவோட ராவாக ராகு காலத்து வரும்போது இந்த தேவரெல்லாம் இம்சம் பண்றான், ஆனா பகலானா ஆழியும் சொல்ல ஒரு கடலுக்குள்ள போய் இவன் மச்சம் வந்துடுறான். அப்ப என்ன செய்யறாங்க, அங்க 30 முக்கோடி முனிவர்களும் தான் எழுந்து 30 முக்கோடி முனிவர்களும் தான் எழுந்து அரண பாரண என்று பாரண என்று பாரண என்று அங்க அரணார தோத்தரித்தான் தோத்தரித்தான் அரண பாரண என்று பாரண என்று ஆமா பாரண என்று ஆமா அரணார தோத்தரித்தா தோத்தரித்தா இந்த 30 முக ஜலம் ஒன்று கூடி அந்த சிவனை கோரியார் தபம் செய்கின்ற போது சிவன் பிரம்மா விஷ்ணு ருத்தின்னு சொல்லக்கூடிய இந்த மும்மூர்த்தி வந்து அப்பா தேவர்களே நீங்க என்ன முறைமுறீங்க இந்த அப்படின்னு தெரிவிக்கிற ஐயா, இந்த அசுரன் சொல்லக்கூடிய இந்த சுந்தரம் உப்ப சுந்தரன் அவன் பரம்பரை ஏற்பட்டு இந்த அசுர பரம்பரை ஆகப்பட்டது ராகுகாலத்துல வரான், எங்களை இம்சப்பட அடிவதன் மாட்டிக்கிறான், ஆனா பகலானா ஆழி சொல்ல கடலுக்குள்ள மச்சமா போயிடான், இதுல முடிவுதான் என்ன அப்படி கேட்கின்ற போது இந்த தேவலாம் ஒன்று கூட்டி
பார்த்தா வைகுந்த வாசக ஆமா அந்த அசுரப்படி நான் கருவ இருக்கிறேன். அவர் என்ன செய்தார்? இந்த ஆகாய நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் ஒரு கண்ணாகவும் இந்த செருடைய உத்திராட்ச மாலை சுத்தி மணியாகவும் இந்த செருடைய மோதிரப்பட்டது அதை கனியாகவும் அவருடைய திருசுலமாகப்பட்டது இது கப்பை கவராகவும் ஒரு மாயனாக விளங்கக்கூடிய அந்த வைகுந்த வாசன் நமோ நாராயணன் ஒரு மாய உற்பத்தி பண்ணி இதுக்கு தகுந்த யாரு கேட்டீங்கன்னா இந்த பருவராஜனை கூப்பிட்டு அப்பா பருவத மன்னா உன்னை செப்பு பண்ணியில் அருவகம் செய்து நீ கடலை சார்ந்து அந்த அசுர பரம்பரை கருவார அப்படி சொன்ன உடனே இந்த தேவரூட்ட தவறாம்படிக்கு இந்த பருவத மன்ன பட்டவர் அந்த செப்பு பருமலை அருவகம் செய்து அந்த கடலை சார்ந்து இந்த வலை விசிறி இந்த மச்சத்துல மாறி கொட்டுறார். அப்படி கொட்டுகின்ற போது ஒரு அசுர கூட மடியில அப்ப மடியாத்தினால கை சோந்து மேல் சோந்து நம்மளுக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தா நம்ம தொண்டு செய்யாதா நம்ம வேலை செய்யாதா அப்படி பருவத மன்ன நினைச்ச உடனே பார்த்தாள் உமாதேவி ஆஹா நம்ம அப்பா பிரச்சனை படுறாரு இந்த இணைய தேவரத்தை கேட்டு இவரு வளவி சரி அந்த மச்சமில்ல மாறி கொட்டுறாரு ஒருத்தரும் கொண்டு மடியில. அப்பதான் கடலூர் வந்த உடனே அப்பா தந்தையே நீ வெஜனப்படாத எனக்கு ஆதி காலத்துல ஆதி பராசத்தின் ஒரு பேர் உண்டு இந்த அண்டமாக ஆகாயம் இந்த விட்டமாக பூமி விராட்டு சது உண்டு நான் வாய் திறக்கிறேன் என் மேலுது மேலுலகமும் இந்த கீழுது கீழுலகமும் அண்டா சத வாய் திறக்கிறேன் இந்த மச்சமில்ல வாரி அந்த வாயிடமா கொட்டு என் குச்சிரமா மாட்டிட்டோம் அப்படி சொல்லுகின்ற போது அம்மா இது சொல்லுமா இந்த பருவம் என்ன செஞ்சா இவரு வலை விசிறி விசிறி அந்த மனுஷன் மாறி வந்து கொட்டுறான். அவன் எல்லாம் குச்சமும் மஞ்சிடறானுங்க. மஞ்சு ஒத்த ரெண்டு பேரும் செய்யறான். யாரோ ஏமா வந்துட்டான் நம்மளோட பரம்பரை கருவருக்கு இந்த கடலை விட்டு மறு கடல் சார்ந்த உடனே அங்க ஒரு முனிவரையும் செய்யறாரு. ஒரு கோடி வருஷம் ஜபம் பண்றாரு. யாரு கோரி அந்த சிவனை கோரி ஜபம் பண்ண பொண்ணு இன்னும் 3 நாள் இருக்குது. யாரு சிவனை நேரடியா பார்க்க இந்த மச்சல என்ன செஞ்சான் அவர் இருபட்ட அந்த பீட்டத்தை சுத்தி கும்பிட்டு இருக்கிறானுங்க. இருக்கின்ற போது பார்த்தா பருவதம் மன்ன ஆஹா இங்கதான் இருக்கீங்களா அந்த மாயாவளி விசிறி அப்படி கப்பிங்க ஒரு வலிக்கின்ற போது ஆனா அந்த மச்செல்லாம் ஒண்ணு இல்ல. இவரு சொல்லக்கூடிய இந்த மாமுனி சொல்லக்கூடிய அவர் தான் மீன மகா முனிவர். அவரு கோடி வருஷம் தபம் பண்ணி இன்னும் 3 நாள் இருக்குது. யாரு சிவனை பார்க்க அவரு பார்த்தா தபம் கழிஞ்சு போய் சுத்தி சுத்தி பாக்குறாரு. அவரு வழி இல்ல. அப்படி செப்புகள் வெளியே வர்றாரு. அவரு போது அப்பா நீ யாருப்பா உன் தலையில போச்சுக்கிட்டு இருக்குது செங்கோல் இருக்குது செப்பு படுக்கும் நகர ஐயா மகரிஷியே நான் பருவதம் மன்ன இந்த தேவருடைய வார்த்தை கேட்டு இந்த அசுர பரம்பரை கருவருக்கு வந்தேன். அப்படி சொன்ன பொருளா சாபத்தை என்னுடைய கோடி வருஷம் தவம் பண்ணி இன்னும் 3 நாள் இருக்குது. உனக்கு என்ன சாபம் தெரியுமா? இந்த ராஜ்யத்திலே வென்று இந்த ராஜ்ய ஜீவன் செய்யும் போ அப்படி சாபத்தை கொடுத்த உடனே அந்த சாபத்தை வாங்கி இவரு மன வருத்தமாக இந்த கடலோர் வருகின்ற போது பார்த்தால் நம்ம தேவி அப்பா தந்தையை பருவதம் பண்ணா இன்னும் உன் மூஞ்சாகப்பட்டது உன் மனம் ஆடுகிறது அப்படி கேட்கின்ற வேலையில அம்மா அந்த தேவருடைய வார்த்தை கேட்டு இந்த வலை விசிறி இந்த அசுர பரம்பரை கருவருக்கு போன அங்க மீன மக முனிவரா அவரு கோடி வருஷம் தபம் பண்ணி அவரு இன்னும் 3 நாள் சிவனை பார்க்க அவரு சாபம் கொடுத்தாருமா. அப்படியானாக்கா என்ன சாபம்பா இந்த ராஜ்யத்திலே வென்று இந்த ராஜ்ய ஜீவன் செய்யணும் அப்படி சொன்ன உடனே பார்த்தவங்க அப்பா நீ வெஜனப்படாத இந்த பிறவிக்கு உனக்கு மகளாக இருந்த மறு பிறவி கலியுகம் போக போகுது. நான் மலையனூர் செட்டிட நான் ருத்ரியாக மஜானியாக அமர போறேன். உங்களுக்கு பரம்பரைக்கு நான் குலதெய்வம் மருந்து உங்க பரம்பரை வம்சத்தை நான் காப்பி செய்யறேன் அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தை கேட்டு அந்த தாய் இந்த பருவதமன்னன் சொல்லக்கூடிய இந்த கலியுகத்தில வெள்ளி நாட்டாராகவும் இந்த தாய் பெரிய அங்கல பரமேஸ்வரி அந்த மலையனூரி சச்சிருந்த அந்த மஜானக்கரையில அம்பாள் உத்தரிக்கின்ற போது அந்த மாசி மாசம் அம்மா தினத்தில அவரை சௌரான் மன்னம் அல்லா கொட்ட இந்த குழு சொல்லக்கூடிய என் தாய்க்கு அந்த மன மஜான கொடுங்க. அதுக்காக தான் இந்த பருவதம் கூட்டெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அம்மா தினத்தில இந்த நாட்டாதான் கொள்ள விட்டாதான் அம்பாள் பூஜை ஏறுவேன். அந்த தாய் டைம் ஓடக்கார மண்ணெடுத்து 300 செய்து வச்சேன் ஊரையெல்லாம் சுத்தி வந்து முகத்தை பார்க்க வந்து அம்மாவே அங்காளி அம்மாவே அம்மா ஓடக்கார மண்ணெடுத்து 300 செய்து வைத்தேன் ஊரையெல்லாம் சுத்தி வந்து முகத்தை பார்க்க வந்து அம்மாவே அங்காளி அம்மாவே மலரா ஒரு மலர் எடுத்து உன் பாதத்தில அம்மா நான் பூஜை செய்தேன். மலராய் ஒரு மலர் எடுத்து உங்கள் பாதத்தில அம்மா நான் பூஜை செய்தேன். அம்மா மலரா ஒரு மலர் எடுத்து உன் பாதத்தில அம்மா
நான் பூஜை செய்தேன். மலராய் ஒரு மலர் எடுத்து உந்தன் பாதத்திலே அம்மா நான் பூஜை செய்தேன். அவன் மலராக மாறக்கூடாதா, அம்மாவே உன் பாதத்தில சேரக்கூடாதா. தாயே மலராக மாறக்கூடாதா, அம்மாவே உந்தன் பாதத்தில சேரக்கூடாதா. மக்களோ ஒரு கருத்திலையோ இந்த கலியுகத்தில் அங்காளி தெய்வமானா. கல்லோ ஒரு கருசிலையோ இந்த கலியுகத்தில் அம்மாடி சாமியானா. நம்ம கல்லாக மாறக்கூடாதா, அம்மாவே உன் கருவறையில் சேரக்கூடாதா. கல்லாக மாறக்கூடாதா, அம்மாவே உந்தன் கருவறையில் சேரக்கூடாது. நான் பாடும் இந்த பாட்டு அந்த பகலிரவாய் அன்னை முனை பார்த்து. பாடும் இந்த பாட்டு இந்த பகல் இரவாய் உன்னை நான் பார்த்து. அம்மா பாடும் இந்த பாட்டு அங்க பகலிரவாய் அன்னை முனை பார்த்து. பாடும் இந்த பாட்டு இந்த பகல் இரவாய் உன்னை நான் பார்த்து. அம்மா பாட்டை கேட்டு ஓடி வருவாயா, அம்மாவே இந்த பாலகர காண வருவாயா. அம்மா பாட்டை கேட்டு ஓடி வருவாயா, அம்மாவே இந்த பாலர்களை காத்தருள்வாயா. அந்த நிலவில்லாத வானம் போல வாழுகின்ற அம்மா நிலையோ. நிலவில்லாத சாணம் போல வாழ்கின்ற நிலையே நம்மா. அம்மா நிலவில்லாத வானம் போல வாழுகின்ற நிலையோ. நிலவில்லாத சாணம் போல வாழ்கின்ற நிலையே நம்மா. அவன் முழுவிலவா வந்தது நீய, அம்மாவே என முகமலரா செய்தது நீய. அம்மா முழுநிலவாய் வந்தது நீய, அம்மாவே முகமலர செய்தது நீய. வடகர மண்ணெடுத்து உன்னொருவ செய்து வச்ச உரையெல்லாம் சுத்தி வந்து உன் முகத்தை பார்க்க வந்து. அம்மாவே அங்காளி அம்மாவே வடகர மண்ணெடுத்து உன் உருவம் செய்து வைத்தேன். உரையெல்லாம் சுத்தி வந்து உன் முகத்தை பார்க்க வந்தேன். அம்மாவே அங்காளி அம்மாவே. அம்மாவே அங்காளி அம்மாவே. அம்மாவே அங்காளி அம்மாவே. அம்மாவே அங்காளி அம்மாவே. அம்மாவே அங்காளி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும். இந்த தெய்வம் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா என தரும். ஆமா நல்லலையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலா எனம்மா பரசக்தி அங்கம்மா. ஆமா எங்கள் அபிராமி கடகங்களே. நன்றி, வணக்கம்.